இந்த வீடியோல பீம் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்பரா வந்து பேமெண்ட் பண்றது, அது மூலியமா ரிவார்ட்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா சொல்லிருவேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பீம் அப்படிங்கிற இந்த பாரத் ஓன் பேமெண்ட் ஆப்ப பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இத வந்து ஒரு ரிவ்யூவா போடுங்க. இத நாங்க எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது? ஏன்னா இதுல சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் இருக்கிற மாரி சொல்றாங்களே. ஸோ அதுக்காக இந்த வீடியோல இந்த ஆப்ப பத்தி பர்ட்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்காக ஒரு பேமெண்ட்டையும் நான் இதுல பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எது சேஃப், எது வொர்க் பண்ணலாம், நல்லா இருக்குமா, இருக்காதா அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. Play Storeல அவைலபிளா இருக்கு. ஆப் ஸ்டோரா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா பார்த்தீங்கன்னா, உங்களோட லாங்குவேஜ் பேரியர் நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழுங்கும்போது கொஞ்சம் அதுல ப்ராசஸிங் நடக்குது. ஹேங்கிங்கும் நடக்குது. அதுதான் உண்ம. லிட்டரலா அந்த யூஐ செட் ஆக மாட்டுது. ஸோ இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ, அந்த பேங்க்ல லிங்க் பண்ண நம்பர் இருக்கும் இல்லையா? ஸோ அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன வந்து அக்ரி பண்ண சொல்லுவாங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல ஆட்டோ ஸ்விட்சிங் மாரியான சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆகுறது மட்டும் டிஃபால்ட்டா வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேனா மட்டும் சூஸ் பண்ணுங்க. தென் நீங்க ஸ்பெசிஃபிக்கா சிம் வந்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட், செகண்ட்னா செகண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க் லிங்க் ஆயிருக்கோ ப்ராசஸ் குடுங்க. இப்போ நீங்க வந்து பின் செட் பண்ற மாரி இருக்கும். ஒண்ணு ஆஃப்லைன், இன்னொன்னு ஆன்லைன். இந்த ஆஃப்லைன், ஆன்லைன்குள்ளேயே வந்து ஃபேஸ் ஐடிக்கான ஆப்ஷனும் இருக்கு. நார்மலா வந்து பின் செட் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. ஸோ எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடும் குடுத்திருந்தாங்க. ஸோ இத யூஸ் பண்ணா எனக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த கோட நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். உங்க நேம் ரெஃபரல் கோட். அது வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பேங்க்ல எல்லாமே லிங்க் ஆயிருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, யுபிஐ வந்து லிங்க் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இந்தியா வந்து ரிலையபிளா இருக்குது யுபிஐல தான் சொல்ல முடியும். வெளிநாடுகளே இப்போ யுபிஐக்கு வந்துட்டாங்க. அத மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டை அப் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ல எனக்கு எது ரொம்பவே பிடிச்சிச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டிரான்ஸ்பரன்சி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, இதோட செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிச்சு. எப்படி அப்படின்னா, இப்ப ஆப்லேருந்து வெளிய வரீங்க அப்படின்னா, பிளர் ஆயிருது. கூடவே ஆப்ல திரும்ப உள்ள போறீங்க அப்படின்னாலும், இங்க உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் நார்மலைஸ்டா கேட்கும் இல்லையா? இதுக்கு 2, 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அட்டெம்ப்ட்க்கான ஆப்ஷனும் குடுக்குறாங்க. இது ஆல்ரெடி ஜிபேல இருந்தாலும், இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ பின் குடுத்தா, ஃபிங்கர் பிரிண்ட் குடுத்தா மட்டும் தான் ஓப்பன் ஆகுது. இப்ப யுபிஐ லிங்க் பண்ற விஷயமும் ரொம்பவே சிம்பிளானது தான். ஜஸ்ட் உங்க பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். மொபைலோட ஓடிபி வந்து வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனோனே பார்த்தீங்கன்னா, ஈஸியா யுபிஐ வந்து செட் ஆயிரும். இதுல யுபிஐ லைட்க்கான ஆப்ஷனும் இருக்கு. அந்த டேப் அண்ட் பேங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? பின் போடாமயே. ஸோ அதுவுமே அவைலபிளா இருக்கு. தேவைப்பட்டா மட்டும் அத எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ரீசார்ஜ் பண்ண போறோம். இதுக்கு நான் வந்து ஜியோவுக்கு வந்து வந்தீங்கன்னா 189 அப்படிங்கிற ரீசார்ஜ் பிளான் வந்து சூஸ் பண்ண போறேன். இங்க சர்ச் பண்ணப்ப இது அவைலபிளா இல்ல. காரணம் பார்த்தீங்கன்னா, வேல்யூ பிளானர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க ஆப்க்குள்ள மட்டுமே ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஆப்க்குள்ள போய் அங்கிருந்து ரீடைரக்ட் ஆகி இந்த பீம் ஆப்ப சூஸ் பண்ணி இங்கிருந்து நான் ரீசார்ஜ் பண்றேன். இது கேஷ்பேக் கிடைச்சுச்சான்னு கேட்டீங்க அப்படின்னா, கிடைச்சுச்சு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா ₹7 கிடைச்சிருக்கு. ₹7 சூப்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் தான். ₹1 குடுக்குறதுக்கே இங்க வந்து சில யுபிஐலாம் வந்து யோசிக்கிறாங்க இல்லையா? பிளாட்ஃபார்ம் ஃபீ வாங்குற நிலைமையில 7ங்கிறது ஒரு வேல்யூ தான். ஸோ மேபி உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட்க்கு மட்டும் தான் இவ்வளோ கிடைக்குதான்னு தெரியல. இத விட ஜாஸ்தியாவும் உங்களுக்கு கிடைக்கலாம். கம்மியாவும் கிடைக்கலாம். ஆனா ஆஃபர்ஸ் இங்க ஏகப்பட்டது அன்லிமிட்டடா குடுத்துருக்காங்க. எல்லாமே பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெடீம் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தகுந்த மாரியான ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பேமெண்ட் பண்ணுங்க. எந்த யுபிஐ இருந்தாலும் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் சரி, மேபி அதுல உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கலாம். இந்த ஆப்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு மேட் இன் இந்தியா ஆப். இந்தியன் கவர்ன்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பணம் யாருக்காவது தெரியாம அனுப்பிச்சிட்டீங்க யுபிஐல அப்படின்னா, யுபிஐல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த போர்ட்டலுக்கான ஆப்ஷன் இங்க டைரக்ட்டாவே குடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க மணிய அங்க ஆக்சஸ் பண்றதுக்கும், மத்த ஆப்ல தேடி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மணிய திரும்ப வாங்குறதுக்கும், இங்க வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா பண்றாங்க. சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.